Hi students, this is Demax. Example 4.16. Prove that pi by 2 lesser than equal to sin inverse x plus 2 cos inverse x lesser than equal to 3 pi by 2. So இந்த ரிசல்ட் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இன்ட்ல கொடுத்த ரிசல்ட் பாருங்க. We know that அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து என்னன்னா காஸ்ன்னு சொல்ற ரேஞ்ச். காஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் 0 மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து 5 வரைக்கும் இருக்கும் நம்மளுக்கு. அதாவது 0 lesser than to cos inverse x lesser than to pi அப்படின்னு வரும். தென் இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிட்டதுக்காக லெஃப்ட் சைடு பாருங்க 5 by 2 இருக்கு. இப்போ என்ன பண்றோம் add 5 by 2 on both sides அப்படின்னு இருக்கு. சரி, ஏன்னா லெஃப்ட் சைடு பாருங்க நம்மளுக்கு 0 தான் இருக்கு. இந்த 5 by 2 ஆட் பண்ணா அப்படியே லெஃப்ட் சைடு 5 by 2 வந்துடும். அதனால என்ன பண்றோம்னா add 5 by 2 on both sides அப்படின்னு ஆட் பண்றோம். அப்போ 0 plus 5 by 2னா இது வந்து நம்மளுக்கு 5 by 2 lesser than equal to இங்க நம்மளுக்கு 5 by 2 plus cos inverse x lesser than equal to pi by 2 plus pi. Then next step பாருங்க is pi by 2 lesser than equal to இந்த சென்டர்ல இந்த sin inverse x plus 2 cos x வர வைக்கணும். அதுக்கு இந்த pi by 2 க்கு பதிலா இன்ட்ல செகண்ட் ரிசல்ட் பாருங்க sin inverse x plus cos x equal to pi by 2. ஸோ இந்த pi by 2 க்கு பதிலா எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா sin inverse x plus cos inverse x. சரி, இந்த pi by 2 க்கு பதிலா sin inverse x plus cos x எழுதிருக்கோம். இன்னும் பேலன்ஸ் பாருங்க பக்கத்துல இங்க அகைன் இன்னொரு cos inverse இருக்கு. ஸோ cos inverse x lesser than equal to LCM பண்ணா 2 pi பாருங்க pi plus 2 pi divided by 2. The next step pi by 2 lesser than equal to sin inverse x இங்க cos inverse x plus cos inverse னா ஆட் பண்ணா that is 2 cos inverse x. So 2 times 2 cos inverse x. So last time பாருங்க pi plus 2 pi நம்மளுக்கு என்ன வரும் 3 pi by 2.